சரிங்களா? டால், காராமணி, துவரம்பருப்பு, அப்புறம் மைசூர் பருப்பு, அப்புறம் இன்னொரு பருப்பு, காராமணி, மைசூர் பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு. எப்படி இது பாருங்க, இந்த திக்கா. அவனை அமுச்சு விடு, அதுட்டு அவனை எடுத்து பார்த்தீங்களா? எப்பயுமே அவர் தான் சுடுவார், அவர் தான் செய்வார். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. அதனால தாங்க அவர் என்ன சண்டை போட்டாலும் சோறு போட்டு மயக்கிறாரு. அதனால் அவரை வந்து எவ்வளோ சண்டை இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் மன்னிச்சிடுவேன். சோறு போட்டால் மன்னிச்சிடுவேன். சாப்பாடு தானுங்க முக்கியம். என்னன்னா எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு 4 சுட்டு எடுத்து வந்து வச்சுப்பார். அவ்வளோதான். நான் 2 பூரி 3 பூரி 2 பூரிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். இப்போ இது 3ஆவது பூரி ஓடுது. நல்லா இருக்குதுங்க. ஹோட்டலில் சுடுறாங்க, நம்ம ஹோட்டல் கற்றுக்கிறதுனால தப்பிச்சிக்கணும். இந்த பாருங்க, மாவு பேசுகிற பக்குவம் தான். எவ்வளோ சாப்பிட்டாகுது பாருங்க. அப்படியே அப்படி முறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் புளியாந்தோப்பில் ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம். அப்படியே அது என்னதுப்பா, அப்பளம் மாதிரி அப்படின்னா தூள் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இது இப்படி இருக்கணுங்க பூரின்னா. உங்களுக்கு நான் மாவு பேசி சொல்லித்தரேன். ஏன்னா நான் ஹோட்டல் வச்சதுனால எனக்கு அதோட கொஞ்சம் இது தெரியும். சில பேருக்கு தெரியாது மாவு பேசி. நான் பேசிஞ்ச மாவு. சரிங்க.